ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயங்கரமான வெயில், அதில் நடுவில் நம்ம வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டோட வந்திருக்கோம். டிவிஎஸ் ஜூபிட்டரில் வந்திருக்க 125cc மாடல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி drmarketplace.in அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஓனர்ஷிப்பை உங்களோட வண்டியை ஓனர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் சைன் அப் பண்ணிங்கன்னா நான் உங்களை கால் பண்ணுறேன். சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓனர்ஷிப் பண்ணலாம். வெளியில் இருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் drmarketplace.in அதுக்குள்ளே போய் பாருங்கள். அண்ட் நிறைய நம்ம ஆஃபர்ஸ், இப்போ வண்டி ரிலேட்டடாக சில ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கூட அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிளாக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய வந்து அந்த சேனல் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் எப்படி இருக்குது? டிவிஎஸ் சர்வீஸ் அதுதான் சார். நான் இப்போ எப்படின்னா பர்சனல் கனெக்ட் வச்சுக்கணும், டெஃபினட்டாக இது பண்ணணும். நமக்கு வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வண்டி வாங்கிட்டு இவ்வளோ கொடுத்து வாங்கின பிறகு ஒரு நாள் உட்காந்து மேனுவலை படிக்கணும். மேனுவல் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். மேனுவலை படித்தாலே பாதி நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் சில பேசிக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு கூகுளில் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் நாலேஜோடு தான் நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் போகணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம மொட்டையாக இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் தெரியாது. சர்வீஸ் கொடுத்துட்டு அவங்க ஒரு நாள் எனக்கு தெரியாதுன்றீங்களா? இப்போ நம்ம சொன்னோன்னா டெக்னீஷியனுக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக இல்லை. இப்போ ஏதோ எனக்கு வந்து சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைலேஜ் ட்ராப் ஆகிடுச்சு, மைலேஜ் வரல அப்படின்னு சொல்கிறோம். மைலேஜ் வரல அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஏர் ஃபில்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஃபியூல் ஃபில்டர் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் இதனால இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வந்தது அதனால் அதில் உள்ள சில இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லணும். இதெல்லாம் பேசிக் நாலேஜ் இருக்கணும். மெக்கானிக்ஸோட பேசிக் நாலேஜ் இருக்கணும் எப்போவுமே. இல்லை நம்ம போய் மொட்டையாக சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு நாள் ஆக்குவாங்க ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, அவங்களுக்கு திருப்பி வண்டி கிடைக்கிறது ஒரு நாள் லேட்டாக கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் கஷ்டம். நம்ம கிளியராக சொல்லிட்டோம். இப்போ நான் கிளியராக சொல்லிடுவேன், சார் கிளச் பிளேட் க்ளீன் பண்ணி போடுங்க. நான் என்ன ப்ராப்ளம்லாம் சொல்ல, எனக்கு இது மட்டும் க்ளீன் பண்ணி போடுங்க, பெல்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி போடுங்க, பெல்ட் மாத்திரமா பாருங்கள். சில நேரம் பெல்ட் லூஸ் ஆகிடுச்சுன்னா அது கூட பிரச்சனை, வைப்ரேஷன் இருக்கலாம். அது கூட பாருங்கள். நீங்கள் பிரச்சனைக்கு ரெமெடி நீங்களே சொல்லி நீங்களே மாற்றிடுவீங்க. மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறேன். இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். அவங்களுக்கும் தெரியும். தெரியும். காஸ்ட் எவ்வளோ ஆகுது? சர்வீஸ் காஸ்ட் வந்து த டிபெண்ட்ஸ். நான் இப்போ ரீசெண்டாக பண்ணப்போ ஆயில் ஃபுல்லாகவே மாற்றினது சார், ஃபுல் சர்வீஸ் பண்ணது 906 ஆச்சுது வித் லேபரோடைய. ஆமாம் மொத்தமாக 1 இயருக்கு அப்புறம். இப்போ உங்களுக்கு லேபர் காஸ்ட்டு சேர்த்து வருதா சேர்க்காம வருதா? இப்போ வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். அது ஃப்ரீ சர்வீஸ் தான். ஆயில் மற்றதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டாக சொன்னதுனால எனக்கு இவ்வளோ ஆயிருக்கு. மற்றபடி இவ்வளோ ஆகாது. அப்போ இப்போ நீங்கள் 1 வருஷம் கழிச்சு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1500 கிட்ட வரும் லேபரோட சேர்த்து. ஆகலாம். அந்த லேபர் காஸ்ட் மட்டும் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த லேபர் ஃப்ரீயில் இருப்பீங்க. பார்ட்ஸ் அண்ட் ஆயிலோட காஸ்ட் மட்டும் சொல்லுங்கள். அதாவது ஆயில் மட்டுமா 900 ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆயிலோட விலை 300லேருந்து 500 ரூபா அந்த மாதிரி வரும். அது மற்றபடி நான் மற்ற விஷயங்கள்லாம் சொன்னது பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச பில் ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் பில் நம்ம இதில் போட்டு விடுவோம். ஸோ வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆவரேஜாக செலவாகும், எவ்வளோ செலவு வைக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடா? சர்வீஸ் சாட்டிஸ்ஃபைடு தான். அதுதான் எகைன் நான் தான் சொல்கிறேன், கிளியராக சொல்லணும். கிளியராக சொல்லிட்டு வண்டி எடுக்கும்போது ஒரு டெஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எதாவது ப்ராப்ளம் இருந்தால் அங்கேயே கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட்டு தான். இது வண்டி வாங்குகிறோம், இதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் முன்னே இருக்குது. முன்னாடி டிவிஎஸ் வீகா வச்சுட்டு இருந்தப்போ ஒரு சர்வீஸ் சென்டர் போனேன். வேறு ஒரு சர்வீஸ் சென்டர் ஒன்று போயிருந்தப்போ நான் ஒரு ப்ராப்ளம் சொன்னேன், சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்தேன். வண்டி டெலிவரி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் அப்படியே தான் இருந்தது. அப்புறம் கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வண்டி சர்வீஸ் கொடுத்தாங்களே எப்படி சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க. நான் இது மாதிரி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அது சொன்னோடனே அது இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, நான் வந்து டீலர்கிட்ட சொல்கிறேன், அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் டீலர் காண்டாக்ட் பண்ணாங்க. சார் என்ன சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொல்லியிருக்கேங்க போல இருக்கேன். ஆமாம் சார், நான் தான் சொல்லியிருந்தேன், அது வந்து சரியாக பண்ணல
அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் வண்டி எடுத்துன்னு வாங்கினேன். வண்டி எடுத்துன்னு போய் கொடுத்தேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், என்ன ப்ராப்ளம் எனக்கு ஞாபகம் இல்லை. அது வேற ஒரு இடத்துல வேற ஏதோ சர்வீஸ் சென்டர் அது. அதான் இது வந்து டிவிஎஸ் சர்வீஸ் அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ண முடியாது, கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஒரு சில சர்வீஸ் சென்டர் மேபி அப்படி இருக்கலாம். இப்போ நான் இது பண்ணுறது நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணுற டீலர்ஷிப்பில் சர்வீஸ் நல்லா அது நிறைய வண்டிகள் வந்துட்டு போகிறது நல்லா பண்ணி தராங்க. எந்த டீலர்ஷிப் எடுத்து? நான் இப்போ விருகம்பாக்கத்தில் இருக்கிற டீலர்ஷிப்பு நல்லா இருக்கேன், நல்லா இது பண்ணுறோம். எல்லாம் நீங்கள் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துறாங்க. இது வரைக்கும் சர்வீஸில் எந்த குறையும் இல்லை, எந்த ப்ராப்ளம் இல்லை. அவங்களே சொல்கிறாங்க ஓட்டி பாருங்க, ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது எல்லாம் முடித்த பிறகு தான் கேட் பாஸே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டு. குட் திங் இஸ் தட் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம கிளியராக சொல்லிடலாம். எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு ஓகே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா தான் பேமெண்ட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் பண்ணுறது கிடையாது. ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்ம 2 நாள் யூஸ் பண்ண பிறகு தான் தெரிய வரும். அதுவும் சொல்கிறாங்க எடுத்துன்னு போங்க, ஏதாவது ப்ராப்ளம்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்ஸ் என்ன ஆச்சுன்னா ஒரு சென்சார் இஷ்யூ வந்தது, அது போனேன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஃபியூயல் இது காஜ் லெவல் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதுவும் ஃபியூயல் ரீட் அவுட்டே ஆகலை அப்படின்ற மாதிரி. இல்லை ஃபியூல் போட்ட பிறகும் இது வந்து கம்மியாக தான் 1 பாயிண்ட் தான் காட்டுது. அது ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டின பிறகு வரும்னு பார்த்தேன், வரல. ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு அப்புறமும் வரல. அப்புறம் தான் அவர் கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் மேனேஜருக்கே பண்ணேன். சரி சார் கொண்டு வாங்க அப்படின்னாரு. சரி இப்போ கொண்டு போனேன். அதுக்கப்புறம் அது என்ன, அது சென்சரு. சரி இப்போ வர வண்டியில் முக்கால்வாசி சென்சர் தான் நிறையா இருக்குது, எல்லாத்துலேயுமே சென்சர் தான். அதனால நிறைய ஃபீச்சர்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் சில பிரச்சனைகளும் 1-2 இருக்கும், அதை சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ இது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்களா? இல்லை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க. எது இல்லை அந்த சென்சார் இஷ்யூக்கு? அதெல்லாம் ஃப்ரீ தான், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. வாரண்டிக்குள்ளே அதான் அந்த இது எல்லாமே வாரண்டியில் இருக்கிறதுனால எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் கூட கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு இன்ஜின் வாரண்டி எவ்வளோ வருஷம் இருக்குது? 3 வருஷம் நினைக்கிறேன். நான் ஒரு தடவை பார்க்க 3 வருஷம் தான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ டிவிஎஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இன்னும் ஜூபிட்டர் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாயிண்ட்ஸில் என்ன? நம்பர் 1 வைப்ரேஷன். Just do something to get rid of this vibration thing. If other manufacturers can do, TVS can definitely do. பண்ண முடியும், definitely do. ஏன்னா இப்போ அவ்வளோ வைப்ரேஷன் தெரியல, இதே தான் மெயின்டைன் ஆகணும். அது ஒரு குயிக்காக வேரண்டர் ஆகுதான்னு தெரியல. தட் இஸ் சம்திங் தட் ஐ ஃபீல், என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறேன், சார் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னா வைப்ரேஷனே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ நோட் பண்ணியிருக்க மாட்டேன், நோட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. நோட் பண்ணியிருக்காங்களா எப்படின்னு தெரில. ஒரு அவங்க பில்டு இருக்குது, அவங்க நல்லா தடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீல் இருக்காது. இது நான் ஒரு தடவை க்ளவுஸ் போட்டு ஓட்டினேன் இந்த வண்டிக்கு, அப்போ ஓட்டினா கொஞ்சம் தெரியல, ஃபீல் ஆகலை. ஸோ தட் டிபெண்ட்ஸ். இது இப்போ அது ஒன்று கண்டிப்பாக பண்ணாங்கன்னா பெட்டராகும், மற்றபடி எதுவும் இல்லை. அதேமாதிரி இந்த ஃப்ரண்ட் ஃபியூயல் ஃபில்லிங் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். அது வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து கட் ஆஃப் ஆகாது, அந்த நாசில் வந்து ஃபுல்லாக உள்ளே போகாது. ஓகே, அது தேர் வெல் அவேர் ஆஃப் தட். இந்த வண்டிக்குன்னு வரும்போது அவங்க மெதுவாக தான் விட்றாங்க. மற்றதெல்லாம் வந்து இல்லாட்டினா அது வெளியில் வந்து வெளில ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அவங்க ஆனால் மெதுவாக தான் விட்றாங்க. இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி இது ஜூபிட்டர் 110 வரும்போதும் அதுலேயும் ஃப்ரண்ட்டில் தான் ஃபில்லிங். இது 2 வண்டிக்கும் வந்து அவங்க ஸ்லோவாக தான் வருவேன். அது வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் உள்ளே போகும், ஃபுல் இதை அப்புறம் இன்னும் திருப்பி டாப் அப் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா நான் இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போகும். இது ஒரு இஷ்யூ இருக்குது, பட் மேனேஜபிள். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் தான். அது டிசைன் அது ஒரு பெண்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால ஃபுல் நாசில் உள்ளே போக மாட்டேங்குது. மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. மிச்சபடி கன்வீனியன்ஸ் வைஸ் அங்கே போகிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல வந்து கன்வீனியன்ட்டாக எந்திரிக்க வேணாம். அது இன்னொன்று என்னென்னா இதில் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போடுறது ரொம்ப ஈஸி. போட்டு காமிக்கிறேன். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டன்ட்டா அப்படிங்கிறது தெரியல, ரொம்ப ஈஸி. இது இருக்குல்ல, இப்படி வேணால் வந்துருங்க அப்படின்னு. இதில் வந்து யார் வேணால் போடலாம். அது இதில் வந்து இதுதான் ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வண்டி பின்னாடி வரும். வேறு எதுவுமே பண்ண வேணாம். இங்கே வேறுனா பிடிச்சிக்கலாம், லேடிஸ் கூட ஈஸியாக போடலாம். இந்த பாருங்க, ஒன்றுமே தேவையில்லை.
இதை வச்சுட்டு நான் இப்படி தான் டேரெக்டாக டுவர்ஸ் தி கிரவுண்ட் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் ஆகி பின்னாடி வந்துடும். ஓகே. அதனால இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் சைட் ஸ்டாண்டர்ட்லாம் எப்பயாவது தான் போடுறேன், மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் சென்டர் ஸ்டாண்ட் தான் போடுறேன். லைட்டாக இங்கே பேனல் கேப்ஸ் கூட பார்க்க முடியுது இந்த இடத்துலையா? அது நான் வாங்கும்போதே கேட்டேன், மேபி சில வண்டிகள் அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துருக்கும். ஆனால் வந்து நான் சொல்கிறேன்ல, இந்த வைப்ரேஷன் ஆகும்போது இந்த போர்ஷன் வைப்ரேட் ஆகுது, அந்த மட்கார்டு வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது. சீட்லேயும் வைப்ரேஷன் தெரியும், ஹேண்டில் பார்லேயும் வைப்ரேஷன் தெரியும், இதுவும் ஆடும். சீட்டோட குஷனிங்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதுதான் இதோட ப்ராப்ளம்ஸு. வைப்ரேஷன் ஒன்று மட்டும் அது இந்த வண்டிக்கு மட்டும் ஆகிட்டோன்னா வெரி சப்ஜெக்ட். நம்மளோட இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே அந்த வைப்ரேஷனை இன்னும் அதை சார்ட் அவுட் பண்ணல. மிச்சவே ஜாப்பனீஸ் பிராண்ட்னா கொஞ்சம் வைப்ரேஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது. யமஹா அது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் டாப்ல விடுவாங்க. அது பண்ணியாச்சுன்னா டாப், அது வேற லெவலில் ஆகிடும், சூப்பராகிடும். அது அதுக்கப்புறம் இப்போ இந்த மிரர்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வைக்கலாம். இந்த பட்டன் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? பட்டன் குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. இது வரைக்கும் ஆன் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு விசிபிலிட்டி எப்படி இருக்குது? விசிபிலிட்டி நல்லா இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். டஸ்ட் இருந்ததுன்னா தெரியாது. ஆனால் இதுவே உங்களுக்கு கொஞ்சம் கலர் டிஸ்பிளே தான் இல்லை? இதுலேயே சும்மா இந்த ஐகான்ஸ்லாம் கலர் டிஸ்பிளே, அதில் வந்து இன்னும் ஃபுல் டிஸ்பிளே வரும். அது இன்னும் கொஞ்சம் பெரிய அடுத்த வர டிஸ்பிளே. கரெக்ட், அந்த டிஸ்பிளே வரும். பட்டன் குவாலிட்டி சுவிட்சஸ் ஏதாச்சும் இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இதில் இந்த ஹசார்ட் லைட்டும் இருக்குது, இது எப்படி தட்டினோன்னா ஃபுல் 4 லைட்டும் இருக்குது. ஓகே, ஹசார்ட் போட்டிங்கன்னா 4 லைட்டும் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. நைட்டில் உங்களுக்கு விசிபிலிட்டி எப்படி இருக்குது? நைட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நைட்டு ஹெட்லைட்லாம் நல்ல த்ரோ, நல்லா ஒய்டாக இருக்குது. நான் போகிற ஸ்பீடு கரெக்டாக இருக்குது. ஒரு 40-45 ஸ்பீடு வரைக்கும் ரீசனபிளி குட், வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஐ ஹோப் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நீங்களும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வண்டி வாங்கும்போது ஒரு டிசிஷன், இப்போ ஜாப்பனீஸ் பிராண்ட் வாங்கலாமா இந்தியன் பிராண்ட் வாங்கலாமா அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விஷன் இப்போ கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து எதெல்லாம் கன்வீனியன்ட், இப்போ கன்வீனியன்ட் வேணும், ப்ராக்டிகாலிட்டி வேணும், நம்ம நிறைய லக்கேஜ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னா இந்தியன் பிராண்ட் போகலாம். ஜூபிட்டர் இது வாங்கிக்கலாம், பெஸ்ட்டு சாய்ஸு. இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைண்டாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும். உங்களோட அனுபவம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக, இன்ஜின் அந்த ரஃப்பாக இல்லாமல் இருக்கணும்னா ஜாப்பனீஸ் பிராண்ட் போகலாம். அது ஹோண்டா தான், டிவிஎஸ் தான். டிவிஎஸ் டெக்னாலஜி வைஸ் இதில் நல்லா இருக்குது. ஹோண்டா ரிஃபைன்மெண்ட்டில் சூப்பராக இருக்கும். அப்புறம் சுசுக்கியும் எனக்கு அதுவும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, ரைடிங் கம்ஃபர்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. யமாவும் நல்லா மூவிங் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு தெரியும் அது. சரிங்க. ஸோ மற்றபடி நல்லா இருக்குது வண்டி, அருமையாக வண்டி, ராக் சாலிடு, நல்லா ரஃப் யூஸும் பண்ணலாம். ரஃப் யூஸ்னால் கச்சாமச்சான்னு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பார்த்து வாங்கின வண்டி, நான் பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கியிருக்கிறது. ஸோ கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே ஜி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே.